வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி நெருக்கத்தில் $4,498 இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 4,380க்கும் 4,490க்கும் உட்பட்டு இந்த வாரம் க்ளோசிங் இருந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் இன்னும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ 490க்கும் மேலே கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால தான் அதை சப்போர்ட் லெவலாக நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த 4,492 வரைக்கும் மறுபடியும் கீழே இறங்கி வந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் வந்தால் மறுபடியும் இந்த லெவலுக்கு மேலே போகிற வரைக்கும் நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கும். தற்சமயம் இது ஒரு சப்போர்ட்டாக நமக்கு அதுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம காமிச்சிருக்கோம். மேலே அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடம் 4,730, கீழே 4,380. இந்த 4,380 கடந்த 5 நாட்களும் கீழே க்ளோசிங் கொடுக்காமல் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றதுனால இதுவே ஒரு பாட்டம் லெவலாக இருக்கலாமோ கோல்டுக்கு அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்குது. ஒரு வேளை அதை உடச்சி கீழே போச்சுன்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை $4,120 வரைக்கும் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அன்றைக்கான லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,098ங்கிறது லோவாக வந்திருக்கு. பட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 4,407 கொண்டு வந்து தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையே ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட திங்கட்கிழமையை மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இது வரைக்கும் அந்த 4,380க்கு கீழே க்ளோசிங் கொடுக்காதனால இந்த இடத்துலேருந்து ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கு கோல்டில் ஒரு சான்ஸ் வரலாம் அப்படிங்கிற நிலமையில தான் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதற்கான ஒரு பிரேக் அவுட்டும் இருக்கணும், கன்ஃபர்மேஷனும் இருந்தால்தான் இங்கேருந்து அதற்கான சரியான ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுருக்கணும். கீழே 4,380 ஒரு வேளை கட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற இந்த விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. 4,120ன்ற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் ஆகிடும். ஒரு வேளை வாய்ப்புகள் இல்லாமல் மேலே திரும்பி சொல்லும்போது 4,730, 4,875 அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். ஏன் நான் இப்படி ஒரு ஐடியாவை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 5,180 கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த இடத்திற்கு மேலே போக விடாமல் தடை செய்யப்பட்டுக்கிட்டே வரும்போது ஒரு 6 நாள் தொடர்ந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டக்குன்னு நின்றுருக்கும். அதுலேருந்து பாருங்கள் ஒரு சரிவை கொடுத்து கொண்டாந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு 5 நாள் அதே மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சொல்ல முடியாது இதுவே பாட்டமாக இருந்து திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையோடு நான் பார்க்குறேன். என்ன செய்யுதுங்கிறது தெரியாது. பட் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு அடுத்த வாரம் கிடைக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $69க்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 68.80ங்கிறது இதில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து நமக்கு நிற்கிறத பார்க்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதே திங்கட்கிழமை சில்வரும் ஒரு வேகமான ஒரு இறக்கம் கொடுத்து $61 வரைக்கும் கீழே லோ போயிருக்காங்க. பட் அன்றைக்கி க்ளோசிங்னு பார்த்திங்கன்னா $69. அந்த 68.80க்கு மேலே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதற்கு கீழே க்ளோசிங் கொடுக்காம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் வியாழக்கிழமை நேற்று க்ளோசிங் வந்திருந்தாலும் கூட அதை திருப்பி இன்றைக்கி தக்க வைக்கிற அளவுக்கு $69க்கு மேலே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நமக்கு இதுவே ஒரு பாட்டமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து திரும்பக்கூடிய சந்தர்ப்பம் சில்வர்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா 78, 10, 83, 86, 45 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்கும். கீழே 63.40 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஒரு வேளை உடச்சி கீழே போயிடுச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா 63.40, 58.30 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக இதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மறந்துல வச்சுங்க. செய்திகள் என்ன வேணாலும் செய்திடலாம். அதனால் இந்த நேரத்தில் அதுதான் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பாட்டாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. எனவே பார்ப்போம் வரக்கூடிய வாரம் சில்வர் நமக்கு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை தருதா அப்படின்ட்டு. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $98 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. $100 அப்பப்போ டச் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு வழி இல்லை. பட் இந்த வாரம் அதனுடைய உச்சம்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை $101க்கு மேலே போயிட்டு கீழே க்ளோசிங் $88 நெருங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அந்த நெருக்கத்தில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை
அந்த $96 மேலே இப்போதைக்கு தற்சமயம் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு வேளை $100 கடந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 110 116ங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய லெவல்ஸ்களாக இருக்கும். 96 88 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போதைக்கு க்ரூட் ஆயிலுக்கு இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்ன செய்ய போகுதுங்கிறத $100 கடக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்தலாமா? நிஃப்டி 22,819 அப்படிங்கிற லெவலில் முடிச்சிருக்காங்க. 22,800 தக்க வைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருந்தாலும் திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து தான் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. 22,512 முடிச்சிருந்தாங்க. அன்னைக்கான லோவே பார்த்திங்கன்னா 22,471. அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன முன்னேற்றம் கொடுத்து 22,912 அதாவது 22,700க்கு மேலே முடிச்சிருந்தாங்க. புதன்கிழமை 23,465 உச்சம் போயிருக்கு. க்ளோசிங் 23,306 முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதை தக்க வைக்க முடியாமல் இந்த லெவலில் கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22,800 22,430 அதையும் கடந்து செல்லும்போது 21,840 மேலே 23,360 24,000 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ மண்டே நமக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதன் பிறகு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா 800 நெருக்கத்திலே இருக்கிறதுனால அதற்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கிறது நல்லது. அடுத்து செக்டார்ஸுகளை பார்த்துடலாம். செக்டார்ஸுகளை வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 52,274 முடிச்சிருக்காங்க. 51,750க்கு கீழே திங்கட்கிழமை போயிருந்தாலும் செவ்வாய் புதன் நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மறுபடியும் அந்த லெவலுக்கு, அதாவது 54,360க்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நெருங்கி சென்றிருக்கு புதன்கிழமை அன்னைக்கு. ஆனால் அங்கேருந்து தக்க வைக்க முடியாமல் மறுபடியும் இந்த 52,274 கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஸோ 51,850 கடந்து கீழே போகக்கூடிய சந்தர்ப்பம் வரக்கூடிய வாரங்களில் வந்துச்சு அப்படின்னா 49,990ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதற்கு அடுத்த லெவலாக 48,580ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 54,360 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு 54,360க்கும் 51,850க்கும் நடுவில் இந்த 2 வாரங்கள் முடிஞ்சிருக்கு. வரக்கூடிய வாரம் எந்த பக்கம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 24,373 க்ளோசிங், 24,850க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க புதன்கிழமை. இருந்தாலும் கூட அது தக்க வைக்க முடியல. இன்றைக்கி அது அங்கேருந்து இறங்கி மறுபடியும் 24,373 கொண்டாந்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு. கீழே 24,050 22,860 தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டுகள். மேலே 24,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 26,580ங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். வரக்கூடிய வாரம் எந்த பக்கம் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 29,541 க்ளோசிங். ஸோ 28,000ங்கிற சப்போர்ட் லெவலுக்கு ஆல்மோஸ்ட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்திருக்கு. 28,000ங்கிற லெவலுக்கு ஆல்மோஸ்ட் நெருங்கி போன வாரம் வந்துருந்துச்சு. அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து தான் இப்போ 30,000 நெருங்கியிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி 30,000ங்கிற அந்த உச்சத்துக்குள்ளே போய் டச் பண்ணியிருக்கு. ஒருவேளை அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாரம் இருந்துச்சுன்னா 30,900 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி தராமல் கீழே திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த 28,000ம் 26,750 அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர்ந்து இறங்கிக்கிட்டு வர இந்த செக்டாரில் கொஞ்சம் ஏற்றங்கள் பெருசாக வராத வரைக்கும் நமக்கு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம மறுபடியும் திரும்பிடுச்சு, மறுபடியும் மேலே தான் போக போகுதுன்ற ஒரு ஏக்கத்தோடு டக்குன்னு நுழைஞ்சிடக்கூடாது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் அதில் வால்யூம் இல்லாமல் தான் அதனுடைய ஏற்றங்கள் இருக்குங்கிறத. ஏன்னா கேண்டில் பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு பிரெத் இல்லாத ஒரு கேண்டிலாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே ஐடி செக்டாரில் இருங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி பர்மா 22,565 முடிச்சிருக்காங்க. 22,695ங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு கீழே இந்த வாரம் க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே போயிருந்தாலும் கூட அந்த லெவலுக்கு மேலே போக முடியல. கீழே 21,950 தான் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த லெவலை உடைக்காத வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா தான் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. மற்ற செக்டார்ஸுகளை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி பார்மாவை பொறுத்தளவில் இன்னும் அந்த ஹையர் லிமிட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப பெரிய இறக்கத்தை கொடுக்கல. இருந்தாலும் 21,950க்கு கீழே கொஞ்சம் க்ளோசிங் போயிடுச்சுன்னா கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 46,427 முடிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வரக்கூடிய செக்டார் அப்படின்னு சொல்லோம்னா இது இந்த வாரம் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த 46,350க்கும்
நெருங்கி வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவலையும் நெருங்கி வந்திருக்காங்க. அதை உடைத்த கீழே க்ளோசிங் போச்சுன்னா 45,150 தான் அடுத்த சப்போர்ட். மேலே 47,600ங்கிறது புதன்கிழமை டச் பண்ணியிருக்கக்கூடிய லெவலாக இருந்தாலும் கூட அதற்கு மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தரலை. ஸோ ஸ்ட்ராங்காக இறங்கிக்கிட்டு இருக்க ஒரு செக்டாரில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நமக்கு எஃப்எம்சிஜி உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 24,351 க்ளோசிங். 24,490 கீழே மீண்டும் வந்து ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ 25,275 வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உயரம் போயிருக்கு. அந்த நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போய் டச் பண்ணியிருக்காங்க. பட் சஸ்டெயின் ஆகலை. இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இறங்கி வந்துடுச்சு. ஸோ 24,040 உடைச்சதுன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபர்மேஷனோடு வரும்போது. அப்படி வந்தால் 22,930ங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். அதற்கு அடுத்தபடியாக 22,200 அப்படிங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகளாக இருக்கும். மேலே 24,490ம் 25,275ம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. கொஞ்சம் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ரெசிஸ்டன்ஸுகள் இந்த நேரங்களில் இப்படி வேகமாக இறங்கும்போது இறங்கிட்டு டக்குன்னு அப்படி ஏறினா கூட நம்ம திரும்பிச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை தான் ஆட்டோ கொடுத்துட்ருக்கு. பார்ப்போம். நல்ல செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 670 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கிட்டே கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுவும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்குது. அடுத்து 625ம் அதற்கு கீழே பார்த்திங்கன்னா 600 அப்படிங்கிற 2 லெவல்ஸுகள் இருந்துகிட்டு இருக்குது. சப்போர்ட் லெவல்ஸுகள் வாய்ப்பு தராமல் இந்த 670 திரும்பிச்சுன்னா 720 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருந்துகிட்ருக்கு நிஃப்டியில் ரியாலிட்டியை பொறுத்தளவு. தொடர்ந்து இறங்கிட்டு வர செக்டாராகவும் இந்த ரியாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 11,161 க்ளோசிங். 10,920 வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்குது. கீழே கொண்டு வந்து திங்கட்கிழமை க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட 10,763 கொடுத்துருந்தாலும் கூட செவ்வாய்க்கிழமை அதை நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் திரும்பி இருக்கிறதுனால அந்த 10,920ன்றது சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. மேலே 11,640 தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை கடக்காமல் தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி இறங்கிட்டே வந்துச்சுன்னா இந்த 10,920க்கு கீழே 10,420 தான் அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ படிப்படியாக 12,320ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இறங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிட்டே இருங்க. இறங்கி எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,830 முடிச்சிருக்காங்க. ஸோ 12,400ங்கிற அந்த உச்சத்துலேருந்து படிப்படியாக இறங்கி 10,700ங்கிற அந்த சப்போர்ட்டை நெருங்கி வந்துட்டாங்க. ஒருவேளை அதை உடச்சி கீழே க்ளோசிங் போச்சுன்னா 10,250 தான் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸுக்கு இருக்குது. ஒருவேளை அதையும் உடச்சி கீழே போனாங்க அப்படின்னா 9,450 தான் அடுத்த லெவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொடுங்க. ஸோ தொடர்ந்து இறங்கிட்டே வர்றதுனால அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸுகளை டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். குறிப்பாக இந்த செக்டார் வந்து இப்போது ரொம்ப அதிகமாக கவனத்துடன் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு செக்டாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து தொடர்ந்து படிப்படியாக இறங்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்னமும் ஒரு சரியான மோட் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு சரியான சப்போர்ட்டில் வந்து நீங்கள் நிற்க முடியல. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு பாசிட்டிவ் தந்தால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட்டில் அடுத்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மறுபடியும் திருப்பியும் ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் நமக்கு இந்த பர்டிகுலராக நமக்கு பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் போன்ற பொருட்கள் கிடைக்காத காரணங்களால் பல தட்டுப்பாடுகளை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கலாம். அதனால் முதலீட்டில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கையிருப்பாக வைத்திருக்கக்கூடிய பணத்தை எந்த ஒரு அனாவசிய செலவுகளுக்கும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து அட்வைஸாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஐடியாவாக மனசில் வச்சுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் போய் ஒரு லோன் வாங்குறதோ அல்லது ஒரு இஎம்ஐயில் போய் ஒரு பொருளை வாங்குறதோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டுட்டு நம்ம அந்த வரக்கூடிய நாட்களில் நமக்கு சந்தர்ப்பங்கள் கட்டுறது கூட வாய்ப்புகள் இல்லாத நிலைமை கொண்டு போய் விட்டுடலாம். அதனால் நமக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சேஃபாக நம்ம இருந்துக்கிறது நல்லது. இப்போது வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் கவனமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். நாளைக்கு ஒரு வேளை பங்குச்சந்தையில் சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களோட பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.